சார் சார் ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு வந்தது ஃபேக் காலா தான் இருக்கும். அவர் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு சார். அவர் பாடட்டுமே ப்ளீஸ் சார். என்னம்மா விளையாடுறீங்களா? பாம்பு இங்க வெடிச்சா என்ன ஆகும்னு தெரியுமா? சார் எனக்கு புரியுது சார். ஆனா இங்க எல்லாருமே கனவோட ஏங்கிட்டு இருக்கிறவங்க காம்படிஷனுக்கு வந்திருக்காங்க சார். ஒரு ஃபேக் கால்காக இந்த போட்டியவே கேன்சல் பண்ணிடாதீங்க சார். என்னன்னு விசாரிங்க ப்ளீஸ். சார் அது கண்டிப்பா ஃபேக் இன்ஃபர்மேஷனா தான் சார் இருக்கும். ஏன் சார் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? ஆமா சார். ஃபேக்கா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க சார். ஒருவேளை நிஜமாவே பாம்பு வெடிச்சதுன்னா இந்த போட்டியில என்ன இன்னொரு போட்டி வரும்? உயிர் போனா வருமா? சார் மேடம் இதுக்கு மேல இந்த போட்டியை நடத்த முடியுமான்னு தெரியல. ப்ளீஸ் கேன்சல் பண்றத தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல மேடம். சார் 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 ப்ளீஸ் சார் அப்படி சொல்லாதீங்க சார். சார் முதல்ல விசாரிங்க சார். அது அவனோட கனவு சார். அதெல்லாம் முடியாதுமா. மா இது உயிர் விஷயம், விளையாடாதீங்க. சார் 100% சொல்றேன் சார். இது ஃபேக் கால் தான் சார். என்ன நம்புங்க சார். கொஞ்சம் விசாரிங்க சார் ப்ளீஸ். மேடம் புரிஞ்சுக்கோங்க மேடம் ப்ளீஸ். சார் எல்லா இடமும் செக் பண்ணியாச்சு சார். பாம்பு இல்ல சார். நான் தான் சொல்றேன்ல சார். வந்தது ஃபேக் கால் சார். அவங்களே சொல்றாங்க பாருங்க. அப்படியெல்லாம் இல்லன்னு. சார் ப்ளீஸ் சார் போங்க சார். காம்படிஷன் நடக்கட்டும். எல்லாரும் போங்க ப்ளீஸ். மா அப்படிலாம் நடத்த முடியாதுமா. இங்க ஏதாவது தப்பா நடந்து போச்சுன்னா அப்புறம் நாங்க தான் பதில் சொல்லணும். சார் என்ன புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ் சார். அத அவங்களே சொல்லிட்டாங்கல்ல சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? சார் எல்லாரையும் கலைஞ்சு போக சொல்லுங்க. சார் நீங்களாவது சொல்லுங்க மேடம், சார். இதுக்கு மேல இந்த போட்டி நடக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்ல மேடம்.